எரிகுடியில் நேற்று இரவு காரில் பெண் கடத்தப்பட்டதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை செய்த ஆடியோ வெளியாகி உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ காட்சியில் அவர் கூறியது, அவர் கணவர் மற்றும் குழந்தைகள் வெளியே துணிகளை தைக்க சென்று வந்ததாகவும், அப்பொழுது உள்ள பேக்கரியில் டீ சாப்பிட்டு விட்டு வந்ததாகவும், ராவுத்தூர் பிரிவு அருகே பழங்கள் வாங்க கணவர் இறங்க கூறியதாகவும், அப்பொழுது இவர் இறங்க முடியாது என்று அந்த பெண் கூறியதை அடுத்து அப்பகுதியில் சாதாரணமான வந்து கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது இப்படியே பேசி கொண்டு இருக்க கூடாது, சாப்பிட கூட்டிட்டு போகவில்லை, சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை என கேட்டதாகவும், கீழே இறங்கி அதற்கு வீட்டிற்கு செல்ல பெரிய பிரச்சனைகள் விடும் என்று கணவர் வா என்று கூப்பிட்டதாகவும், அதற்கு தான் வரவில்லை என்று கூறியதாகவும், அப்பொழுது காருக்குள் பிடித்து இழுத்து வீட்டில் போய் பேசிக் கொள்ளலாம் என்று அடித்ததாகவும், அதற்கு அந்த பெண்ணும் நான் உன்னிடம் வரமாட்டேன் என்று அந்த திரும்பி அடித்ததாகவும், அதற்கு அவருக்கு பையன்கள் ஏன் இப்படி மானத்தை வாங்கிறார்கள் என்று முதலில் காரை எடுங்கள் என்று கூறியதாகவும், பிறகு கிளம்பி வந்ததாக அந்த பெண் காவல்துறையினரின் விசாரணையில் கூறியிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது காவல்துறையினர் வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் காவல்துறை வெளியிட்ட உள்ள அறிக்கையில், கோவை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி அழைப்பில் பேசிய ஒரு நபர், கோவை மாநகர சிங்கநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஏஜி புதூர் ரோட்டில் ஒரு கார் ஒரு பெண்ணை யாரோ கடத்துவதாக தகவல் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கோவை மாநகர கட்டுப்பாட்டு அறையில் இருந்த சிங்கநல்லூர் காவல் நிலைய பகுதியில் உட்பட்ட கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலைய பகுதிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மற்றும் காவலர்கள் மற்றும் அனைத்து காவல் அதிகாரிகளும் உஷார்படுத்தப்பட்டவர்களில் தேடுதல் வேட்டையில் மேற்கொண்டனர். இதில் தென்பட்ட ஏஜி புதூர், இருகூர் சாலை மற்றும் திருச்சி சாலை மற்றும் சூலூர் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலை பகுதிகளிலும் தேடுதல் பணி மேற்கொண்டனர். அங்கு இருந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு இறுதியாக மேற்படி வாகனத்தையும் அதில் பயன்படுத்தியதாகவும், அதில் பயணித்தவர்கள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போது நேற்றைய தினம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்தது போன்ற எந்த ஒரு பெண்ணையும் கடத்தப்படவில்லை என்பதும் வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் நடத்திய விசாரணையில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட காரில் பயணித்தவர்கள் இருகூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் என்பதும், கணவன் மனைவிக்கு இடையே பொருட்கள் வாங்குவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது என்பதும், அப்பொழுது ஏஜிஎஸ் புதூர் ஜங்ஷன் இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்களுக்குள் வாய் தகராறு நடந்துள்ளது என்பதும், தொடர்ந்து வாய் தகராறு இருந்ததே வண்டியை எடுத்து செல்லவும் போது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கூச்சலை கண்ட அக்கம் பக்கத்தினர் யாரோ ஒரு பெண்ணை காரில் கடத்துவதாக போன்று கூறியுள்ளனர். இது அறைக்கு அளித்த தகவலில் உள்ள என தெரிவித்துள்ளனர். விசாரணையில் மேற்படி குடும்ப பிரச்சனை தொடர்பாக காருக்குள் நடந்த வாக்குவாதம் பற்றி அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரிடமும் பகிர வேண்டாம் என்பது வெளி உலகத்திற்கு தெரியாமல் போய்விட்டது என்பதும் தெரிய வருகிறது. மேலும் நிகழ்வில் காரில் சம்பவம் நடைபெற்றது தெரிவித்த நபரையும் கண்டறிந்து விசாரணை செய்த பொழுது அவரும் காரில் யாரும் கடத்தப்படவில்லை என்னும் பார்க்கவில்லை எனவும், காரில் இருந்தவர்கள் அதில் இருந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூச்சலிட்டதை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வர கோவை மாநகர காவல்துறையினர் தொடர்ந்து இரவு பகல் பாராது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து இறுதியாக கண்டறியப்பட்ட மேற்படி குடும்ப விஷயங்கள் தொடர்பாக உள்ள அனைத்து சிசிடிவி தகவலையும் ஆராய்ந்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து விசாரித்த போது காருக்குள் தகராறில் ஈடுபட்டு வரும் கணவன் மனைவி என்பதும், அவர்கள் பொருள் வாங்குவதில் தொடர்பாக இந்த பிரச்சனை நடைபெற்றதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக இந்த வழக்கை கண்ணும் கருத்துமாக முழுமையாக சிறப்பாக செயல்பட்ட உண்மை வெளியிட்ட வந்த காவல்துறையினர்களுக்கு அனைவருக்கும் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரம் தலைமையில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ளனர். குறிப்பிடத்தக்கது. சைட்ல இருந்து வந்தாங்க சார் ரோட்ல. யாரார் போனீங்க? நானு, ஹஸ்பண்ட், என் குழந்தை. எங்க போயிட்டு வந்தீங்க? வெளியில போயிட்டு வந்தாங்க சார். சுடிதார்லாம் தைக்க கொடுக்க இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் பேக்கரியில போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படி வந்தோம். சரிம்மா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னாரு. இவர் இறங்க சொன்னாரு, நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்க கூட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன், உங்க வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்றேன், இன்னும் ஒரு ஓட்டர் கூட்டிட்டு போறேன், சினிமா கூட்டிட்டு போய் ஒரு சாதாரண மேட்ரு தான். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்னோன்னா, அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு வராது, சந்தோஷமாக வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்கே பார்த்தேன். அதுக்குள்ளே பையனும் அவர் என்ன பண்ணார், கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போனேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி ஒன்று வச்சேன்.
நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் அதில் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துனேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் பேசாமல்.